அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவலோடு தான் வந்திருக்கோம். ராகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த ராகு, இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அந்த இதில் இருந்து நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிவுக்கு வந்து லாபஸ்தானம் ஏறுகிறார். லாபம் என்பது 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு மாதிரி பெரிய நன்மைகளை செய்கிறது வேறு எந்த கிரகமே செய்ய முடியாது. ஏன்னா பாவ கிரகங்களில் ரொம்ப வலிமையானவர் வந்து ராகு. அதில் போகக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறதும் ராகுன்றதுனால 11ஆம் இடம் எதிர்பார்க்காத லாபங்கள், எதிர்பார்த்த லாபங்கள், மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட நடந்த சொத்து தகராறு பிரச்சனைகள், இது மூலியமாக பிரச்சனை சால்வ் ஆகி அதன் மூலியமாக நன்மைகள், இது எல்லாமே சிறப்பாக கிடைக்க இருக்குது. 11ஆம் இடம் என்பது ஆசைகளை பூர்த்தி செய்யும் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால இத்தனை வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே இந்த வருஷம் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் போய் தங்கி இருந்தோம், இந்தியாவுக்கு வர முடியாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகள் நிறையா இருக்குது. இது பூர்வீகத்தில் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பூர்வீகத்தில் வாங்குவாங்க. வேலை வாய்ப்பு சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. நைட் ஷிஃப்டாக கொடுத்தாங்க, பகல் ஷிஃப்ட்டு மாற்றவே முடியலை. இந்த ஹெச்ஆர்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவன் வச்சு செய்கிறானே, அவன் பிரச்சனையில் எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து இலகுவான ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. 5ஆம் இடத்துக்கு அது 7ஆம் இடம். அதாவது மேசராசிக்கு சிம்மம் தான் 5ஆம் இடம், அதுக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு, அதாவது லக்கணத்துக்கு ராசிக்கு 11ஆம் இடம். அப்போ குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு நற்பலன்கள், குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டிய பெண்டிங் யாருக்காக இருந்துச்சுன்னா மேசராசிக்காரவங்க, அவங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் வருமானம் பெருகும். இளைய சகோதர சகோதரிகளாக நன்மையா அப்படின்னா, இவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அம்மாவுக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்குறது எப்படி இருக்குது அப்படின்றப்ப, அதாவது திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் கிடச்சி வீடு வாங்குவீங்க. எப்படின்னா கையில் பணமே இருக்காது. யாரோ ஒருத்தர் சொல்லுவார், இந்த வீட்டை வாங்கிக்கலாம்ல அப்படின்னாக்கா, நீங்கள் வேறு காசு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, சரி பரவாயில்ல நீ மெதுவாக கொடு, வட்டி வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீடு வாங்கிடுவீங்க. மாமனார் போய் பார்ப்பீங்க, ஏப்பா வீடு வாங்கலையா அப்படின்னு கேட்பார். ஆமாங்க என்ன பண்ணுறது, பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரே கொடுத்துருவார். அம்மா என்ன பண்ணுவாங்க, இத்தனை வருஷமாக பையன் வந்து வீடு எதுவுமே வாங்காமல் இருக்கேன், கார் வாங்காமல் இருக்கேன், பைக் வாங்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பணம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாமே சார்ந்ததில் திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த மேச ராசிக்காரங்க இருக்காங்க. பூர்வீகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மூலம் அடையக்கூடிய லாபமும், அதன் மூலம் அடையக்கூடிய நிம்மதியும் பெரிய லெவலில் வரும். ஆரம்பத்தில் பிரச்சனை வந்து பெருசாகும். வழக்குகள், கடன் சார்ந்த பிரச்சனையில் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த 18 மாதத்துக்குள்ளே எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். அதே மாதிரி இந்த செக்கு கேஸு, பழைய காலத்து செக்கு கேஸெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடும். கடன் சார்ந்த பிரச்சனையில் எப்படி இருக்குது அப்படின்லாம் அத்தனையும் முடிவுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது 7ஆம் இட கலஸ்தரஸ்தானம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, இதுவரை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. அதில் இன்னொரு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஆசைப்பட்ட திருமணம் அமையக்கூடியவங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரவங்களுக்கு தான். அடுத்ததாக 9ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் எப்படி இருக்குது, 8ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த அதிர்ஷ்டம் மட்டும் தொடர்ந்து இருக்குது. வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். தந்தை வழியான ஆதாயங்கள், சொத்து பத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னா, இந்த டயத்தில் தான் அப்பா உங்களுக்கு சொத்துக்களை எழுதி கொடுக்க போகிறாரு. சொத்து சார்ந்த விஷயத்தில் அத்தனையும் நன்மையாக இருக்க போகுது. 10ஆம் இடம் எப்படி இருக்குது, 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டயத்தில் தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம், இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு, அதனால் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது. இதுதான் ராகுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ராகு எத்தனை சதவீதம் நல்லா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 100% நல்லா இருக்கார். அந்த அளவுக்கு மேசராசிக்காரவங்களுக்கு நல்லா இருக்குது. சரி, ராகு பயிற்சி நல்லா இருக்கே, கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்து புத்திர யோகங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி குழந்தை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய குழந்தை பிறப்பதற்காக
காத்திருக்கவங்க முதல் குழந்தை, 2வது குழந்தை அப்படி காத்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும். இந்த டைம் வந்து ஐயுஐ பண்ணுறது, டெஸ்ட் டியூப் பேபி போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீகத்தில் வில்லங்கம், புதிய வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுனால் பழைய வில்லங்கம் தீரும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் புதிய வில்லங்கம் வரும்னு சொல்லியிருக்கிறோம். ரைட்டு. தனம் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா, பணம் விஷயத்தில் ராகு கேது. ராகு நிறைய அள்ளி கொடுத்தாலும் கேது உங்களை டைட் பண்ணுவார். வர்ற பணத்தை கொஞ்சம் சேமிக்க விடாமல் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரனுக்கு ராகுனால் நன்மை இல்லை, ஆனால் கேதுனால் நன்மை இருக்குது. அவர் புதிய முயற்சிகள் பண்ணலாம். வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இளைய சகோதரனுக்கு இருக்குது. அதில் எந்த தொந்தரவும் இல்லை. தாய் வழி வண்டி வாகன சுகங்கள் எப்படி இருக்குனாக்கா, தாய் வழி சுகங்கள் குறைவாகுது. வண்டி வாகனங்கள் ரொம்ப பிரச்சனை இல்லை, ஒன்றும் தொந்தரவு இல்லை. சரி, ஆசைப்பட்ட காதல் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசை காதல் தோல்வியை தரும். ரைட்டு. நான் இதுவரை யாரையுமே விரும்பினதே கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு விரும்புகிறாளே, அது சக்ஸஸ் ஆகும்னா உறுதியாக சக்ஸஸ் ஆகும். புதிய காதல் சக்ஸஸ் ஆகும், பழைய காதல் முடிவுக்கு வரும். அடுத்தது, கடன் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வில்லங்கங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ராகுக்கு சொல்லும்போது நல்ல பலனும், கேதுக்கு சொல்லும்போது வழக்கும் வரும் சொல்லலாம். ஆக மொத்தத்தில் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டு வாசல் வழக்குக்காக சந்திக்கிறவங்க போய் சந்தித்து அதன் மூலம் வெற்றி பெறுவார்கள். திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்குது? திருமண விஷயத்தில் மனைவியால் யோகம் அடையக்கூடிய ராசியாக இந்த மேசராசிக்காரங்க இருக்காங்க. மேசராசிக்காரங்க கணவன் மனைவிக்கு இந்த வருடம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவங்க நினைத்த காரியம்லாம் நடக்கும். எந்த விதமான கவலையும் பட வேண்டியதில்லை. சரி, ஆயில் சம்மந்தமான விஷயத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லை. வாகனத்தை ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரவங்க. அப்பா ஸ்தானத்தினுடைய இது எப்படி இருக்குன்னா, அப்பாவால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அப்பாவுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். அதே மாதிரி கோயிலுக்கு போகிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. தொடர்ந்து கோயிலுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிறதுனால தான் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள்லாம் கிடைக்கும். அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்கள் பெரிய வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியும் காட்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வரைபடம் வரைகிறது, சினிமா சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி இந்த புகைப்படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றி கிடைச்சாலும் கூட அதுக்காக போராடினா தான் ஜெயிக்க முடியும். அந்த இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்க. இந்த எம்ப்ராய்டு, இந்த தையல் கலைஞர்கள் இவங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. இந்த பயணம் பண்ணுறாங்க இல்லையா, பயணத்தின் மூலம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது. சிறு வியாபாரிகளுக்கும் தொந்தரவுகள் இருக்குது. பெரிய வியாபாரி, மொத்த வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரைட்டு. மூத்த சகோதர சகோதரிக்கு எப்படின்னா, மூத்த சகோதரனுக்கும் அவருக்கு அவரோட மனைவிக்கும் சண்டை சச்சரவுகள் வர்றதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை பண்ணுங்கள். மூத்த சகோதரி இருந்தால் கணவனோட பிரச்சனைகள் வரும். இப்போ அவங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் பார்த்துக்கிறணும். 12ஆம் இடம் அயன விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, வெளிநாடு போகிறதில்ல. மேசராசிக்காரவங்களுக்கு வெளிநாடு போகிறதுல தடைகள் இருக்குது. அந்த தடைகளை நீங்கள் விளக்குறதுக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பொதுவாக வந்து சயனத்தில் இருக்க பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கேதுவனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையுது. சரி, ராகுக்கு 100% கொடுத்தீங்களே, கேதுக்கு எத்தனை சதவீதம் கொடுப்பீங்க அப்படின்னா 30 to 40% தான். ஏன்னா அவ்வளவு வீக்கான இடத்துல தான் கேது பகவான் இருக்கார். ஆக இருவரில் யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தால் நமக்கு போதுமானது. அதில் ராகு ரொம்ப பிரமாதமாக இருக்கார். கேது சுமாரான அமைப்பில் இருக்கிறதுனால ராகுவே உங்களுக்கு வழி நடத்துவார். ராகு தான் போகக்காரகன், கேது ஞானக்காரகன். ஞானம் கிடைக்கும், அதனால் அவங்க வாழ்க்கை சுபிச்சமாகும். கேதுவால் ராகு போக விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல துவக்கமாகவும் இருக்குது இந்த ராகு பயிற்சி பலன் மேசராசிக்கு.